உலகெங்கும் இருக்கிற என்ஆர்ஐஸ்க்கு நிதி தலைப்புகளை பத்தி சரியான தகவல்களை கொடுக்கறது தான் இந்தியாஸ்போருடைய முதன்மையான குறிக்கோள். பேங்கிங் ப்ராடக்ட்ஸ், ரெகுலேட்டரி நார்ம்ஸ், டாக்ஸேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி டாபிக்ஸ் பத்தி நாங்க ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோஸை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த துறையில இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸோட கருத்துக்களையும் நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலாம் அப்படிங்கறத நாங்க உணர்ந்தோம். அந்த வகையில இந்தியாலையும் வெளிநாட்டிலையும் வங்கி துறையில கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்தை கொண்டுள்ள ஒரு வெட்டரன் பேங்கர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வரவேற்க போறோம். இந்தியால ஒரு முன்னணி தனியார் துறை வங்கியோட ஓவர்சீஸ் ரீஜன்ஸையும் பிரான்ச்சஸையும் கையாண்டதோடு அவரே ஒரு என்ஆர்ஐயாவும் இருந்திருக்காரு. சமீபம் வரை சவுத் இந்தியன் பேங்கோட எம்டி மற்றும் சிஇஓவாக இருந்த திரு முரளி ராமகிருஷ்ணன் அவர்களை உங்களோட இணைக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏசி டெக் கல்லூரியிலிருந்து பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் ஐஐஎம் பெங்களூர்ல பிஜிடிஎம் இன் ஃபைனான்ஸ் போன்ற பட்டங்களை பெற்றுள்ள அவர் ஜிஇ கேபிட்டல், ஐசிஐசிஐ வங்கி போன்ற நிறுவனங்களில் பல மூத்த பொறுப்புகளை கையாண்டுள்ளார். அவர் வங்கியோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஃபைனான்ஸ் பிசினஸ் முதல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஹெட் ஆஃப் பாலிசி அண்ட் ரிஸ்க், ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ் குரூப் மற்றும் வங்கியின் வடக்கு ஏசியா, மிடில் ஈஸ்ட், இலங்கை, ஆப்பிரிக்கா பகுதிகளின் சிஇஓ போன்ற பதவிகள்லயும் இருந்திருக்கார். தற்போது அவர் ஆர்பிஎல் வங்கியோட போர்ட்ல ஒரு இண்டிபெண்டன்ட் நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராகவும் பெயின் அண்ட் கோவுக்கு எக்ஸ்டர்னல் அட்வைசராகவும் இருக்கார். கடந்த 25 ஆண்டுகளா இந்தியாவோட வங்கி துறையில ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சியை பத்தியும் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படிங்கறத பத்தியும் தன்னுடைய கருத்துக்களை இந்தியாஸ்போர் ஃபவுண்டர் மற்றும் சிஇஓ ஆகிய ஆனந்த் சுப்பிரமணியம் அவர்களோட திரு முரளி அவர்கள் இந்த உரையாடல பகிர்ந்திருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். சார் நமஸ்காரம், குட் மார்னிங். இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க பேங்கிங்ல ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸா இருந்திருக்கீங்க சார். இப்போ ஒரு 2025க்கு நம்ம கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட் 25 இயர்ஸ் பேங்கிங் எப்படி இந்தியாவில் இவால்வ் ஆயிருக்கு, அதை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு யங்கர் ஏஜ்லேருந்து யூ ரிசன் அப் தி ரேங்க்ஸ் டு தி எம்டி ஆஃப் அ பேங்க் லெவல். ஸோ என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்தியாவோட பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் லாஸ்ட் 25 இயர்ஸா சார்? ரொம்ப அருமையான கேள்வி. 25 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டாக் அபவுட் 2000லேருந்து பேசுகிறோம். நம்ம 2000க்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியா பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்சிங், கார்பரேட் ஃபைனான்சிங் அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கன்சியூமர் ஃபைனான்ஸுங்கிறது, அதாவது இந்த ரீட்டைல் ஃபைனான்ஸுங்கிறது லேட் 90ஸ்லையும் ஏர்லி 2000லேருந்து தான் இட் ஆக்சுவலி ஸ்டார்டட் இன் எ வெரி பிக் வே. அது ஏன் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம இந்தியாவோட ஜிடிபி நம்ம 1992 91ல் நம்ம அந்த நம்ம ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்த உடனே இந்தியன் பொருளாதாரம் வளர ஆரம்பிச்சது. அது வளர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்திய குடிமக்களோட அவங்களோட லைஃப் ஸ்டைல் அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தே வில் பி ஆஸ்பைரிங். ஏன்னா அவங்களோட பெர் கேபிட்டா இன்கம் சொல்கிறோம் இல்லையா, அது இட் ஸ்டார்டட்ஸ் இன்க்ரீசிங். ஸோ நம்ம உலகத்தில் உள்ள நிறைய தேசத்தை பார்க்கும்போது $500லேருந்து $1000 பெர் கேபிட்டா ஆகும்போதோ, இல்லை $1000லேருந்து $2000 பெர் கேபிட்டா இன்கம் ஆகும்போதோ மக்களோட வாழ்க்கை தரம் பல மடங்கு பெருகுது. அதே தான் இந்தியாலையும் ஆச்சு. 2000ல் நம்மளோட ஜிடிபி when it started growing, ஒருத்தருமே இந்தியாவில் இந்த டைமில் நீங்கள் இஃப் யூ ரீகால் எல்லாருமே அவங்களோட வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. அதாவது ஒரு கன்சியூமர் டியூரபிள் வாங்குறதோ, ஃப்ரிட்ஜ் வாங்குறதோ, டிவி வாங்குறதோ, இல்லை ஒரு 2 வீலர் வாங்குறதோ, இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு ஆஃபீஸ் பை பஸ் தே ஆல் வாண்டட் டு ஹேவ் தேர் ஓன் வெஹிக்கிள். அப்படின்னா 2 வீலர் இன்க்ரீஸ் ஆச்சு, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, காரோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் பீப்புள் டிட் நாட் வாண்ட் டு பே ரெண்ட் ஃபார் அ லாங்கர் பீரியட். அவங்களுக்கே ஒரு வீடு வேணும். வீடுங்கிறது ஒரு பெரிய ஆஸ்பிரேஷனல் திங் ஃபார் யங் பீப்புள் அட் தட் பாயிண்ட் இன் டைம், ஃபார் இந்தியன் பாப்புலேஷன் அட் தட் பாயிண்ட் இன் டைம். ஸோ இந்த மக்களோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சது கன்சூமர் ஃபைனான்சிங்க்கு. ஸோ பேங்க்ஸ் தே ஸ்டார்டட் ஆக்சுவலி அந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டியை தே ஸ்டார்டட் யூஸிங். எப்படின்னா ஒரு பேங்க்குமே அந்த டைமில்
they started focusing on இந்த கன்சூமர் ஃபைனான்ஸ் சொல்ற ரீட்டைல் ஃபைனான்ஸ். எல்லாருமே வந்து கார் ஃபைனான்ஸ் பண்றதோ, கன்சூமர் டியூரபிள் ஃபைனான்ஸ் பண்றதோ, வீடு ஃபைனான்ஸ் பண்றதோ எல்லாமே வந்து அப்போ நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ கன்சூமருக்கு வந்து நிறைய சாய்ஸ் இருந்தது. அப்போ நிறைய பேங்க்ஸும் என்பிஎஃப்சிஸும் when they are trying to compete, obviously கன்சூமர் வந்து அவர் தான் பிகெஸ்ட் பெனிஃபிஷியரி. ஏன்னா ஈ கேன் ஆல்வேஸ் ஒரு பேங்க்ல எவ்வளோ ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃபர் பண்றான், இன்னொரு பேங்க் எவ்வளோ பண்றான், யார்கிட்ட இப்போ வாங்கினா சீக்கிரம் நம்ம கடன் வாங்க முடியும், யார் வந்து கடன் வாங்குறதுக்கு வந்து நிறைய பீரியட் கொடுக்குறாங்க ரீபே பண்றதுக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் தே ஆர் ஏபிள் டு கம்பேர் அண்ட் தே were able to take financing. இது ஒரு பிக் சேஞ்ச். ரெண்டாவது சேஞ்ச் என்ன ஆச்சுன்னா, இந்தியா வந்து இந்திய தேசத்தில் பார்த்தீங்கன்னா பை நேச்சர் நம்மளோட பாப்புலேஷன் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய யங்கர் பாப்புலேஷன். we started having a lot of young population. நம்மளோட இந்தியா டெமோகிராஃபியே மாறின்னு இருக்குன்னு சொல்லி நிறைய நம்ம பேப்பர்லாம் படிச்சிருக்கோம். அதாவது இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 25, 26, 27 அதுலேயே வந்து ஒரு 2-3 டிகேட்ல இருந்தது. அதே மாதிரியே அதனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஆல் தீஸ் யங் பீப்புள் அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து தேர் வெரி ஆஸ்பிரேஷனல். நம்பர் 1. நம்பர் 2, அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னல் பேங்கிங்லாம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஒரு பிரான்ச்சுக்கு போய் அங்கே நின்று ஒருத்தர்கிட்ட முன்னாடி நின்று என்னோட பாஸ்புக்கை கொடுங்க, என்ட்ரி போடுங்க, இது போடுங்க, இந்த செக் ரோல்ஸ் ஆச்சா, அந்த செக் வந்ததா, இது அந்த மாதிரி கேட்கறதுக்குலாம் they were not very comfortable. அந்த டைம்ல தான் வந்து டெக்னாலஜியும் நிறைய சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ஸோ the whole thing shifted to டெக்னாலஜி எப்படி பேங்கிங்கை ஈஸியாக ஆக்குங்கிற இது வந்து வர ஆரம்பிச்சது. அப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே ஃபைனான்சிங் ப்ராடக்ட் எல்லாமே வந்து we started actually offering in a very swift way using technology. அது வந்து யங் பாப்புலேஷனுக்கு வெரி வெரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உபயோகமாக இருந்தது. அதனாலேயும் வந்து நிறைய க்ரோத் பார்க்க ஆரம்பிச்சோம் அந்த டைம். ஸோ அப்போ இருக்கிற பேங்கிங்க்கும் அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்த பேங்கிங்க்கும் இப்போ இருக்கிற பேங்கிங்க்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் ஆஃப்லேட் ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 வருஷம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து இட் ஹஸ் டேக்கன் டு அ வெரி டிஃப்ரெண்ட் லெவல். இப்போ அதுக்கு முக்கியமான காரணம் இந்திய பொருளாதாரத்தை ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்க் இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா, தே ஆக்சுவலி டெவலப்ட் அ ஃபுல் ஸ்டாக் ஃபார் பப்ளிக் யூட்டிலிட்டி. அமெரிக்காலேயோ யூரோப்லேயோ வந்து பெரிய கம்பெனி அமேசானோ இல்லை கூகுளோ அவங்களாம் தான் வந்து இந்த டெக்னாலஜியில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி பாப்புலரைஸ் பண்ணாங்க. பிறகு இந்தியாவில் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் அதில் வரல. ஆர்பிஐ கவர்மெண்ட்டோட ஆர்ம் தான் தே ஸ்டார்டட் ஆக்சுவலி இன்வெஸ்டிங். அப்போ தான் நம்ம ஆதார், யூபிஐ, இப்போ நீங்கள் யூபிஐ நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸில் இருக்குது. மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க இந்தியாவை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சு. ஸோ பேங்கிங் அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுதான் ஒரு பெரிய நமக்கு பெரிய ஒரு உந்துதல்னு சொல்லலாம் நம்ம பேங்கிங் சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஆனால் இப்போ நெக்ஸ்ட் 25 இயர்ஸில் இந்தியா வந்து ஆல்ரெடி இன்னைக்கு வந்து இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இன் த வேர்ல்டு. இப்போ 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியும் இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் ஆகிடும்னு சொல்கிறாங்க. Next 25 years, India will be transforming to a developed country from a developing country அப்படின்ற ஒரு எஸ்டிமேஷன் இருக்கு. இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வந்து இந்தியாவோட பேங்கிங் இண்டஸ்ட்ரி எப்படி இன்னும் சேஞ்ச் ஆகும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அதுக்கு பேங்க்ஸ் என்னெல்லாம் பண்றாங்க, பேங்கோட லீடர்ஷிப் டீம்ஸ் எல்லாம் இப்போ எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத்துக்கு? இப்போ வெரி வெரி சுவாரஸ்யமான கேள்வி. அது ஆக்சுவலாக ஒரு பேங்கோட ஐ வுட் சே எம்டிஓ, சிஇஓ இல்லை டாப் மேனேஜ்மெண்ட்டோ இதுதான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி. அவங்க யோசிக்கிறதுல வந்து முக்கியமான பார்ட் வந்து எப்படி அவங்கள மாற்றிக்கிறது, எப்படி அவங்க இன்ஸ்டிடியூஷனை மாற்றிக்கிறது, ஸோ தட் தே கேன் ஆக்சுவலி கெட் தி அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் சேஞ்ச் விச் இஸ் சேம். ஸோ வாட் ஆர் த சேஞ்சஸ்? லெட்ஸ் லுக் அட் இட். கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தோன்னா என்ன சேஞ்ச் நடந்துருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு நம்ம கேள்விப்படுறோம். இப்போ நிறைய ஆர்டிஃபிஷியல் ஏஐ, எம்எல் அப்படின்னு நிறைய கேள்விப்படுறோம். மெஷின் லாங்குவேஜ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது என்ன, வாட் இஸ் திஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2000, 2005, 2006 வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ்னு ஒரு புது டிவிஷன் வர ஆரம்பிச்சது பேங்க்ல. அது டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்னதுன்னா, நம்ம பேங்க்ஸ்லாம் வந்து நிறைய கன்சியூமர்ஸ் தே ஆர் பிகமிங் கஸ்டமர்ஸ் ஆஃப் த பேங்க். ஸோ பேங்க்கில் என்ன பண்ணாங்கன்னா அனலிட்டிக்ஸ்னு ஒரு டூலை, நிறைய டெக்னிக்கல் டூலை யூஸ் பண்ணி கஸ்டமரோட பிஹேவியர், ஒரு கஸ்டமரும் எந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் எந்த மாதிரி பிஹேவியர் சேஞ்ச் இருக்குது, ஏன் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன அண்டர்லைங் ரீசன் என்ன, அவங்க என்ன ப்ராடக்டை விரும்புவாங்க, அவங்கள எப்படி அப்ரோச் பண்ண அவங்க விரும்புவாங்க, எந்த மாதிரி ப்ரைஸிங்க்கு தே வில் பி கம்ஃபர்டபுள், இவர் நல்ல கஸ்டமரா, நல்ல கஸ்டமர் இல்லையா, இவருக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட், அடுத்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி வந்து நிறைய ஒர்க் வந்து
டேட்டா அனலிட்டிக்ஸ் டீம் வழியாக நம்ம பண்ணிட்டோம் பெரிய பேங்க்லலாம். எனக்கு தெரிஞ்சு 2005 when I was heading that division, என்னோட டீம்லேயே வந்து 100 பேருக்கு மேலே இந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அனலிட்டிக்ஸுங்கிறது வந்து இப்போ என்னாச்சுன்னா வெறும் டேட்டா ஸ்டடி பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெக்ஸ்ட் வேவ் விச் கேம் இன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுதுன்னா இப்போ அவங்க அது என்ன பண்ணணும்னா நாட் ஒன்லி இட் கேன் ரீட் நம்பர்ஸ் எல்லாம். ஒரு கஸ்டமர் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் வந்து 25 வயசு யங்ஸ்டர் வந்து சோஷியல் மீடியாவில் இஸ் இன் லிங்க்டின், இஸ் இன் இன்ஸ்டாகிராம், இஸ் இன் ஃபேஸ்புக்கு. அவருக்கு வந்து இது பிடிக்குது, இது பிடிக்கல, இதை நிறைய பார்க்குறாரு, இது நிறைய பார்க்கல, அவருக்கு இந்த மாதிரி சினிமாலாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இதெல்லாம், இந்த மாதிரி நிறைய டேட்டா இப்போ வர ஆரம்பிச்சு. டேட்டா எக்ஸ்ப்ளோஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பழைய டெக்னிக்ஸ் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ண பழைய டெக்னிக்ஸ்லாம் அவங்ககிட்ட இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய சிப்ஸ்லாம் கொண்டு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் எழுதி இத்தனை டேட்டா, நாட் ஓன்லி நம்பர் டேட்டா பட் விஷுவல் டேட்டா, இது அவங்களோட வாங்க வாட் டைப் ஆஃப் பர்ச்சேசஸ் தே ஆர் டூயிங், வாட் டைப் ஆஃப் பிஹேவியர் தே ஆர், இதை வச்சுட்டு எப்படி கஸ்டமரோட பிஹேவியர் அனலைஸ் பண்ணலாங்கிறது வந்து பல மடங்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்டு பல மடங்கு வந்து கம்ப்யூட்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி வந்து ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டேஷன் வந்து 1 hour ஆகும்னா இன்னைக்கு வந்து அது 2 நிமிஷத்துல பண்ணலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு கஸ்டமருக்கு வந்து 10 பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா முன்னாடி 10 பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம பிசிக்கலா பார்க்கறதுக்கு 1 நாள் ஆயிடும். இப்போ வந்து அந்த 10 பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனலைசர் போட்டிங்கன்னா 2 நிமிஷத்துல அந்த 10 பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொலாப்ஸ் ஆகி உங்களுக்கு என்ன ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வரும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டெக்னாலஜி இஸ் ஹெல்பிங் யூ. ஸோ டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா பேங்க்குக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனா இப்போ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி they are able to actually almost custom make your product for your requirement. ஆனந்துக்கு என்ன பிடிக்கும், ஆனந்த் எதை விரும்புவார், எந்த ப்ராடக்ட் வாங்குவார், அவருக்கு எப்படி எந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் அவருக்கு பிடிக்கும், அவரோட நெக்ஸ்ட் டேஸ்ட் என்ன மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு உங்களை ஸ்டடி பண்ணுற அளவுக்கு டேட்டா இன்னைக்கு அவைலபிள் பிகாஸ் ஆஃப் டேட்டா விச் யூ கிரியேட்டட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல். அது வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட அவைலபிள் ஆஸ் அ பேங்கர். ஸோ ஒரு பேங்க் என்ன பண்ணுறாங்க, கிரெடிட் ஸ்கோர்லயும் இன்வால்வ் ஆகி அதுலயே கிவ்ஸ் ரேட்டிங் இல்லையா, இந்த கஸ்டமர் நல்ல கஸ்டமர். கரெக்ட். அது கிரெடிட் பிஹேவியர். இப்போ அந்த கஸ்டமரோட கிரெடிட் பிஹேவியர் நமக்கு இன்னொரு இன்புட், அது ஒரு இன்புட். முன்னாடி அதுவும் இல்லாதக்கு இருந்தது. அதுல முன்னாடி நம்ம கஸ்டமர் கிட்ட போய் கேட்போம், நீங்க எங்கெல்லாம் வாங்கினீங்க, கடன் வாங்கிருக்கீங்க, எப்படி ரீபே பண்ணீங்களா இல்லையா, நம்ம உட்காந்து இப்போ வந்து ஒரு பியூரோ இருக்கு, பியூரோல வந்து எல்லா டேட்டாவும் போகுது. அந்த டேட்டா யூஸ் பண்ணி அதையும் நம்ம அந்த டேட்டாவும் யூஸ் பண்ணி இப்போ நிறைய நம்ம வந்து we can do some intelligence activity. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பேங்கிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் ஆகிடுது. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கஸ்டமர் வீட்லேயே உட்காந்துட்டு அவருக்கு ஒரு கார் வாங்கணும்னா காத்தால எழுந்து அவருக்கு என்ன கார் வாங்கணும்னு எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கணும், யாரு எங்கே போய் வாங்கலாம், என்ன டிஸ்கவுண்ட் கிடைக்கும், யார் ஃபைனான்சியர், எந்த ரேட்டில் ஃபைனான்சிங் கிடைக்கும், எத்தனை நாளில் கார் வரும், எல்லாம் வந்து he can find out in 10 minutes to 15 minutes by browsing. முன்னாடி காலத்தை நினைச்சு பாருங்க, ஒன்னொன்னுக்கு ஒரு நாள் ஆகும். இன்னைக்கு வந்து யங்ஸ்டரோட பாத்தீங்கன்னா தியேட்டருக்கு போறதோ, புக்கு கடையில் போய் புக்கு வாங்குறதோ எதுவுமே இல்லை, ஃபுட் ஆர்டர் பண்றதோ எல்லாமே வந்து மொபைல் வழியா பண்ணலாம். அந்த டேட்டா ட்ரெயில்னு சொல்லுவோம். அந்த யூ ஆர் லீவிங் யுவர் டேட்டா ட்ரெயில், யூ ஆர் லீவிங் யுவர் ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் ஆல் தீஸ் பிளேசஸ். அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணா உங்களை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும். இன்னைக்கு அந்த அளவுக்கு டேட்டா அவைலபிள் இன்னைக்கு. அப்போ பேங்கிங் இதே மாதிரி ஃபுல்லா மாறுமா, கம்ப்ளீட்டா ஆன்லைன் ஆயிடுமா? பிரான்ச்சுக்கு போய் இன்னைக்கு நம்ம பிசிக்கலா பண்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிடுமா, இல்ல இருக்கவே இருக்காதா? எல்லாமே இப்போ வந்து people are talking about crypto currency, digital banking அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. Is that the way 25 yearsல இந்தியாலும் அப்படிதான் இருக்குமா? இல்ல அந்த அளவுக்கு இந்தியாவில் வரத்துக்கு என்னோட ஒரு ஒப்பீனியன் வந்து இன்னும் நிறைய வருஷம் ஆகும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 2 வீலர் வந்தது, கார் வந்தது, நானோ கார் வந்தது, அப்புறம் பெரிய லக்ஸுரி கார்ஸ்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு லக்ஸுரி கார்ஸ்லாம் இந்தியாவில் தான் மேக்ஸிமம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது யூ ஃபைண்ட் 2 வீலர் ஆல்சோ செல்லிங் இன் இந்தியா. இதெல்லாம் இருக்கும்போது யூ ஃபைண்ட் லாட் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் ஆர் வாண்டிங் டு புட் லாட் மோர் பஸ்ஸஸ். ஸோ நம்மளோட பாப்புலேஷன் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா தரமான பீப்புளும் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது வந்ததுனால இதெல்லாம் போயிடுங்கிறது ஆகவே ஆகாது. இந்தியாவில் simultaneously you will find all these things coexisting. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பிரான்ச்சுங்கிறது ஒரிஜினலாக இந்த பிரான்ச்சோட ஃபங்க்ஷன் என்னன்னா எல்லாமே பிரான்ச் வழியாக பண்ணிடணும். கஸ்டமர் சோர்ஸ் பண்ணுறதுலேருந்து, கஸ்டமரோட டெபாசிட் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து, கஸ்டமரோட கரண்ட் அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுறதுலேருந்து, கஸ்டமர் அசெட் கொடுக்கறதுலேருந்து, சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே பிரான்ச்சில் பண்ணிடணும்.
இப்போ என்ன பண்ணுறோம்னா பிரான்ச் வந்து அந்த ஃபுல் ஆக்டிவிட்டி பண்ணாதுக்கு சர்வீஸ் பண்ணுறது, கஸ்டமரோட query இது பண்ணுறது, கஸ்டமர் வந்து இஃப் யூ வாண்ட்ஸ் எனிதிங் டு பி கிளாரிஃபைட் ஆர் இஃப் யூ ஸ்டக் வித் சம்திங் யூ வாண்ட்ஸ் டு டாக் டு சம்படி who belongs to that bank, who is responsible. அந்த மாதிரி பேங்கோட பிரான்ச்சோட ஓரியன்டேஷன் வந்து it is serving a very different purpose. So it won't vanish in my view. It will still be a point of contact, but its objective will be slightly different from what it was doing earlier. இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்தியா ஸ்போர்ட்ல வந்து we are handling NRI customers. எப்பவுமே ஒரு கொஸ்டின் NRIஸ்க்குலாம் இருக்கும். இப்போ இந்தியன் எக்கானமி இவ்வளோ க்ரோ ஆகும்போது how is the banking industry changing to cater to the NRI segment அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னாலும் லட்சக்கணக்கான பேர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. அது துபாயா இருக்கலாம், இல்லை அது யூஎஸ்ல இருக்கலாம், இல்லை ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், இல்லை கனடாவா இருக்கலாம். எந்த கண்ட்ரிக்கு போனீங்கனாலும் இப்போ வந்து இந்தியன்ஸ் இருக்காங்க, தமிழ் என்ஆர்ஐஸும் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்தியன் பேங்கிங் இண்டஸ்ட்ரி எப்படி இவால்வ் ஆகிட்டு இருக்கு? வாட் இஸ் தி பிளான்ஸ் ஒரு நெக்ஸ்ட் 10-20 இயர்ஸில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ்க்கு இருக்கும்? வெரி குட், நல்ல கேள்வி இது. என்னன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து அப்ராட் போகிறவங்க வந்து ஒரு 22-23 வயசில் படிக்கிறதுக்காக போவாங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நிறைய பேர் எம்எஸ் பண்ணாங்க. மிடில் ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குவாலிஃபைடு டெக்னீஷியன்ஸு, இன்ஜினியர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அவங்கெல்லாம் போய் மிடில் ஈஸ்டில் நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் ஒர்க் பண்ணாங்க. கேஸ் ப்ரொடியூசிங் ஃபேக்ட்ரி, ஃபர்டிலைசர் ப்ரொடியூசிங் ஃபேக்ட்ரி, நிறைய லேபர் ஒர்க்கர்ஸ்லாம் போனாங்க இந்தியாவிலேருந்து, பங்களாதேஷ்லேருந்துலாம். ஸோ லேபர் கம்யூனிட்டிலையும் நிறைய இந்தியன்ஸை பார்க்கலாம், அதே மாதிரி நிறைய இந்த ஃபேக்ட்ரி செட்டப்பில் இந்தியன்ஸை பார்க்கலாம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. யூஎஸ், யூரோப் மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்காக போனாங்க. எல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்எஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை எம்எஸ் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுறதுக்கோ, அந்த மாதிரி வந்து போயிட்டு அங்கேயே ஒயிட் காலர் ஜாப்ஸில் போய் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் ப்ரொஃபஸராக இருக்கிறதோ, ஒரு இதில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதோ, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒயிட் காலர் ஜாப்ஸும் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியாவிலேருந்து போனவங்களாம். இப்போ ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் இட் இஸ் ஸ்டில் கண்டினியூயிங். பட் நிறைய இப்போ இந்தியன் யங் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகள்லாம் எல்லாருமே வந்து அப்ராடில் படிக்க வைக்கணும்லாம் ஆசையோட இருக்காங்க. இந்தியாவிலேயும் வந்து ஐபிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் பேக்கலரேட்டுங்கிற ஒரு ஸ்ட்ரீம் வந்த அப்புறம் அதில் வந்து படிச்சுட்டு நீங்கள் வந்து நேராக போய் அமெரிக்காவில் யூ கேன் டூ யுவர் அண்டர் கிராஜுவேஷன், யூகேல போய் யூ கேன் டூ யுவர் அண்டர் கிராஜுவேஷன். அதெல்லாமே இந்தியாவில் நிறைய ஸ்கூல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ. ஸோ அந்த கம்யூனிட்டி வேர் தே ஆர் ஆக்சுவலி சென்டிங் த சில்ட்ரன் டு ஃபார் ஸ்டடீஸ் அப்ராட், அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் வந்து எஜுகேஷன் லோன் ஃபார் பீப்புள் டு கோ அப்ராட். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து யார் இப்போ இன்றைக்கி மீட் பண்ணுறாங்கன்னா பேங்க்ஸ்லாம் தான் மீட் பண்ணுறாங்க. எஜுகேஷன் லோன்ஸ் கொடுத்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு 4 வருஷம் 5 வருஷம், அது வந்து லிபரல் டேர்ம்ஸும் இருக்கும். 5 வருஷம் கோர்ஸ்னால் 5 வருஷம் வரைக்கும் நீ எதுவுமே ரீபே பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் டைம் கொடுப்பாங்க. நல்ல வேலையில் ஆனப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் ரீபேயிங். ஸோ எஜுகேஷன் லோன் இஸ் ஒன். அதே மாதிரி 2வது பிக் கம்யூனிட்டி எது போகிறதுனா டூரிசம் போகிறாங்க. நிறைய பேர் இந்தியாவிலேருந்து அங்கே போயிட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருந்துட்டு, ஏன்னா நிறைய பேரோட பசங்கள்லாம் அங்கே போய் இருந்ததுனால பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே போய் இருக்கிறது, பேரண்ட்ஸ் அங்கே கூட கொஞ்ச நாள் போய் இருக்கிறது, அந்த ஊரை சுற்றி பார்க்கறதோ, இல்லை அவங்களோட பொன் குழந்தைங்களுக்கு பிரசவம் பார்க்கறதோ, அந்த மாதிரி நிறைய ரிக்குவயர்மெண்ட்டுக்காக பீப்புள் ஆர் கோயிங் தேர். அவங்க முன்னாடி ஒரு வாரம் போய் டூரிஸ்ட் மாத்திரம் பார்த்து வரதுக்கு பதில் இப்போல்லாம் அங்கெல்லாம் போய் 3 வருஷம் 3 மாதம் 6 மாதத்தில் ஸ்டே பண்ணுற க்ரௌடு நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வேணும், அங்கே போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வசதிகள் வேணும், அந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் ஹூ கோ தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி வெரி சீனியர் பீப்புள் இன் இந்தியா. தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் மல்டிநேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் விச் ஹவ் காட் ஆஃபீஸஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். அங்கே போய் அவங்களுக்கு இப்போ போஸ்டிங் ஆகி அவங்க சீனியர் மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் போட்டியும் போகும்போது அவங்க அங்கே போய் சிங்கப்பூர்லேயோ, ஹாங்காங்லேயோ, யூஎஸ்லேயோ, ஆஸ்திரேலியாலேயோ போய் லீடர்ஷிப் ஜாப்ஸில் இருக்காங்க. அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் வந்து எப்படின்னா 4-5 வருஷம் இருக்கிற வரைக்கும் அங்கே இருந்துட்டு மறுபடியும் தே வில் கம் பேக் டு இந்தியா. ஸோ இந்த நீங்கள் சொல்கிற என்ஆர்ஐயோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா, டிபெண்டிங் ஆன் வெதர் தே ஆர் வாண்டிங் டு அங்கேயே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களா, இல்லை அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி வரணும்னு எதிர்பார்க்குறாங்களா. ஏன்னா இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ். சில பேர் வந்து பேரண்ட்ஸ் இங்கே இருப்பாங்க, அதனால தே வுட் வாண்ட் டு கம் பேக். சில பேர் பொன் குழந்தைகளுக்கும் பசங்க இருப்பாங்க, தே வுட் வாண்ட் தேம் டு கம் பேக் டு இந்தியா டு லுக் ஃபார் தேர் ஃபார் மேரேஜ் ஆர் வாட் எவர். ஸோ அங்கே இருந்தால் அது சரி வராது, நீங்கள் வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது, டேஸ்ட் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து அங்கேயே இருந்து செட்டில் ஆகிறாங்க. ஸோ டிபெண்டிங் ஆன் வாட் தே வாண்ட், அவங்க டாலர்ல ஏர்ன் பண்ணி டாலர்லேயே ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா, டாலர் ஏர்ன் பண்ணி ருப்பியில் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்களா, அதை பொறுத்து தான் வந்து பேங்க்ஸ்லாம் வந்து தே வில் கம் அப் வித் ப்ராடக்ட்ஸ். எஃப்சிஐ டெபாசிட் மாதிரி பார்த்தீங்கன்னா, நீ டாலர்ல ஏர்ன் பண்ணினா டாலர்லேயே நீங்கள் டெபாசிட் போடலாம், டாலர்லேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்டு தேங்க்ஸ் டு டாலர் ருப்பி எக்ஸ்சேஞ்ச் ரேட்
உங்களுக்கு நிறைய ருபீஸ் கிடைக்கும். ஏன்னா இப்போ ருபி டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தீங்கன்னா 2012 வந்து ஒரு டாலருக்கு 43 ரூபா 45 ரூபா இருந்தது. இன்னைக்கு ஒரு டாலருக்கு வந்து 83 ரூபா. ஸோ ஒரு $100 ஒருத்தன் அப்போ ஏர்ன் பண்ணியிருந்தான்னா அந்த ருபி கணக்கு பிரகாரம் 4300 ரூபா அவன் சம்பளம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு 8300 ரூபா சம்பளம். அவன் 8300 ரூபா வச்சுட்டு அவன் நிறைய வாங்க முடியும் இப்போ இந்தியாவில். ஏன்னா இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ஸ்டில் அண்டர் கண்ட்ரோல். Unlike Western countries where inflation is today at 30-40 years high. So மணியோட வேல்யூ, இந்த டிஸ்போசபிள் மணியோட வேல்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட ரிக்குவயர்மெண்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் என்ன உங்களோட அப்ரோச், வாட் இஸ் யுவர் பிளான், வெதர் யூ வாண்ட் டு லிவ் தேர், நாட் வாண்ட் இட் கம் பேக் டு இந்தியா, இல்லை நீங்கள் வரணும் என்னைக்காவது, அதை பொறுத்தா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸும் உங்களோட இதெல்லாம் டிசைட் ஆகும். அப்புறம் உங்களோட அப்கோர்ஸ் கன்சர்வேட்டிவ், வெதர் யூஆர் கன்சர்வேட்டிவ், வெதர் யூஆர் அக்ரெசிவ், அதை பொறுத்து நீங்கள் டெபாசிட்டில் போடணுமா, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணுமா, இல்லை பாண்ட்ஸில் போடணுமா, ஆர் கரன்சியாகவே வச்சுக்கணுமா, அது தட் இஸ் ஆல்சோ டெசிஷன் விச் யூ நீட் டு மேக். அது உங்களோட ரிஸ்க் கேபிட்டலை பொறுத்து. ஸோ இதெல்லாம் தான் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். தெர் இஸ் நோ ஈஸி சொல்யூஷன். நமக்கு என்ன வேணுங்கிறது நம்ம தான் அறிஞ்சு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் நிறைய அட்வைசர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க அப்ரோச் பண்ணால் தே வில் பி ஏபிள் டு ஹெல்ப். பேங்க்ஸும் தே கிவ் லாட் ஆஃப் சச் அட்வைசஸ். சார், நீங்களே ஒரு என்ஆர்ஐயா இருந்திருக்கீங்க. நீங்க வந்து என்ஆர்ஐ பேங்கராகவும் இருந்திருக்கீங்க. அண்ட் நீங்க ஓவர்சீஸ் பிரான்ச்சஸ் அதெல்லாமே மேனேஜ் பண்ணதுனால யூ வுட் பி an ஐடியல் பர்சன். ஒரு என்ஆர்ஐக்கு வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றதே ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்தியா வரதா இல்லை இந்தியா வராத, அங்கேயே செட்டில் ஆயிடலாமா, ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் வாங்கலாமா வேணாமா, இல்லை ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் வந்து டெபாசிட்ஸ் போடலாமா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை ஷேர்ஸ் வாங்கலாமா, இந்த மாதிரி எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கோ, இல்லை ஒரு டவுட்ஸ் இருக்கலாம். நீங்களே ஒரு என்ஆர்ஐயா இருந்ததுனால வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் வுட் யூ அட்வைஸ் இந்தியாவோட எக்கானமி ஃபியூச்சர் 25 இயர்ஸ்க்கு பார்த்து என்ஆர்ஐஸ்க்கெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா அது என்ன மாதிரி நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க சார்? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்மளோட ரிஸ்க் ஆப்பிடைட் என்னன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரிஸ்க் ஆப்பிடைட்னா என்னதுன்னா, இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து நான் இப்போ வந்து 100 ரூபா ஏர்ன் பண்ணுறேன், எனக்கு வந்து 10 ரூபா நஷ்டமானா ஐ ஓகே வித் இட் அப்படிங்கிறது தான் என்னோட ஆப்பிடைட்டுங்கிறது, ரிஸ்க் ஆப்பிடைட்டுங்கிறது. ஓ 10 ரூபா நான் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ், ஐ வில் பி ஹாப்பி இஃப் ஐ டோன்ட் லூஸ் பியாண்ட் 2 rupees. அந்த மாதிரி நினைக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி 100 ரூபா நான் வச்சுட்டு இருக்கேன், 100 ரூபாயில் எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ஐ வுட் வாண்ட் ஏர்ன் 10 rupees ஆன் மை 100 rupees. இல்லை ஐ எம் ஹாப்பி டு ஏர்ன் ஈவன் 1-2 rupees மோர். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க். ஐ எம் ஹாப்பி டு டேக் 2 ரூபா இன்க்ரிமெண்ட் கிடைச்சா கூட போதும் எனக்கு. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க். என்னோட 100 ரூபா ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் என்னோட இம்பார்ட்டன்ட். இது பொறுத்து தான் உங்களோட ரிஸ்க் ஆப்பிடைட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்தியாவுக்கும் பிரைமரி ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் என்ன, இந்தியா எக்கானமிக்கும் லெட்ஸ் ஒரு யூஎஸ் ஒரு ஹாங்காங் ஒரு சிங்கப்பூர் எக்கானமிக்கு என்ன ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ்னா, எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், இன்ஃப்ளேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அங்கே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதெல்லாம் டிபெண்ட் ஆகும். மெனி ஆஃப் தி வெஸ்டர்ன் எக்கானமிஸ் பார்த்தீங்கன்னா க்ரோத்துங்கிறது ரொம்ப வருஷமாகவே இல்லை, வெரி வெரி நெக்லிஜிபிள் க்ரோத்து, 0.1%. ஜிடிபி க்ரோத்லாம் பார்த்தீங்கன்னா 1%, 1.5%, 2%ங்கிறது பெரிய ஜிடிபி க்ரோத். மெனி ஆஃப் த கண்ட்ரிஸ் ஆர் ஹேவிங் நெகட்டிவ் க்ரோத். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரியில் இப்போ அங்கே இருக்கிற பேங்க்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தே டோன்ட் வாண்ட் டெபாசிட், பிகாஸ் க்ரோத்தே இல்லையே, க்ரோத் இல்லைன்னா எங்கேருந்து டிப்ளாய் பண்ண போகிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்க டெபாசிட்டுக்குலாம் இன்ட்ரெஸ்ட்டே கொடுக்கறது இல்லை. அவங்க இந்த கான்ட்ரரி, நீங்கள் உங்கள் பைசா வைக்கிறதுக்கு நீங்கள் பைசா கொடுக்கணும். உங்களோட டாலர் நீங்கள் டெபாசிட் போடணும்னா உங்ககிட்ட இருந்து உங்கள் டாலர்லேருந்து கொஞ்சம் கட் பண்ணிப்பாங்க இன் ஆர்டர் டு கீப் யுவர் மணி சேஃப் வித் தம், ரைட்? So, and the situation is on one side. On the other side, you are finding that Indian companies are offering FCNA deposit, or you convert that in Indian rupees and put it in rupee deposit, for example. You are getting 8-9% return today when the inflation is at about 4 to 5%. India's inflation target வந்து 4 to 6%. We are bordering into 4.5%, 5%, which kongle. Still, your inflation is well adjusted for the kind of return which you get. 9% ரிட்டர்ன் நீங்கள் கிடைக்குதுன்னா 4% இன்ஃப்ளேஷன் தான் கூட ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்கம் இஸ் 5%. 5% இன்ஃப்ளேஷன் ஆனால் கூட உங்கள் ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிட்டர்ன் இஸ் 4%. கம்பேர் திஸ் 4% வித் 0.1% which you are going to earn in by keeping your money in the respective country. But in the decision is not straightforward. இது எதை பொறுத்துனா, உங்களுக்கு நீங்கள் அங்கே இருக்க போகிறீங்களா இங்கே வர போகிறீங்களாங்கிற பொறுத்து இருக்குது. உங்களோட எக்ஸ்பென்சஸ் எந்த ஊரில் இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ சப்போஸ் இந்தியாவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ்லாம் இந்தியாவில் தான் இருக்க போகிறது, நான் இந்தியாவுக்கு வருவேன் அடிக்கடி, என்னுடைய ஃபேமிலி இந்தியாவில் தான் இருக்குது,
நான் இந்தியாவில் கல்யாணம் பண்ணணும் எங்கள் குழந்தைங்களுக்கு, இந்தியாவில் தான் எங்கள் குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணும், இல்லை எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது யூ வுட் வாண்ட் டு earn more in Indian rupees. அப்போ இட் மேக்ஸ் சென்ஸ் டு look at investing in India because you will be able to get much higher interest earning in Indian rupees. அது கிடையாது, எனக்கு அங்கே தான் நான் இருக்க போகிறேன், என்ன எனக்கு இந்தியாவில் லிங்கேஜ் இல்லைன்னா அங்கே இருக்கிறதுக்குள்ள என்ன பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்து அதுக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன் பேங்க்ஸ் எல்லாம் அந்த ஊரில் போய் அங்கே பிரான்ச் செட் பண்ணும்போது நம்மலாம் அந்த கண்ட்ரியில் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்ண ஈவன் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தா கூட they will be happy to keep the money with us. ஹாங்காங்கில் நான் இருக்கும்போது பேங்கராக இருந்தபோது இந்தியன் ஹாங்காங் சைனீஸ் பேங்க்ஸ்லாம் வந்து ரொம்ப 0.1%, 0.25% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. இந்தியாவில் வந்து நம்ம 0.8%, 0.9% கொடுத்தாலும் எல்லா டெபாசிட் நமக்கு வரும். Because that small increment itself is a very very high amount for them. ஸோ அதை பொறுத்த அது அந்த ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பேங்க்ல போட முடியாது. ஸோ நீங்கள் எங்கே உங்கள் பைசா வைக்க போறீங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்தியாவிலே நீங்கள் இஃப் யூ ரீகால் சில வருஷத்துக்கு முன்னாடிலாம் சில கோஆபரேட்டிவ் பேங்க்ல சில இதெல்லாம் போய் அந்த பேங்க் இல்லாததுக்கு போயிடுச்சு, திடீர்னு பேங்க் கவுந்துருச்சு. அப்போ அந்த என்டையர் இன்கம் ஏர்ன் வச்சு இந்த டெபாசிட்லாம் போயிடுது. இந்தியாவில் இப்போ ரீசெண்ட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லேயே ஃபியூ பேங்க்ஸ் ஹவ் கான் டவுன். அப்போ அந்த டெபாசிட் ஹோல்டர்ஸ்க்குலாம் ரொம்ப மினிமல் அமௌண்ட் தான் கிடைச்சது அவங்களுக்கு. they were not able to have access to their funds. ஸோ எங்கே நீங்கள் எந்த பேங்க்ல போடுறீங்கிறது இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த பேங்க்கோட ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்டெபிலிட்டி என்ன, எவ்வளோ நாளாக இருக்காங்க, எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃபர் பண்ணுறாங்க. பெரிய இன்ட்ரெஸ்ட் ரேட் நிறைய கிடைக்குதுன்னு நம்ம இது பண்ணக்கூடாது, ரிஸ்க் குட் பி வெரி. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் உங்களோட டிசிஷன் மேக்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் உங்களோட அப்பிடைட் என்னங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது நீங்க டிசைட் பண்ணணும். யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னு போட்டீங்கன்னா உங்களால வந்து பின்னாடி கிரகிச்சிக்க முடியாது. அதனால லாஸ் ஆச்சுன்னா நீங்க நினைப்பீங்க அவன் அட்வைஸ் பண்ணா அதனால தான் லாஸ் ஆச்சு. தென் யூ வில் நாட் ஓன் யுவர் டிசிஷன். ஸோ ரெண்டாவது முக்கியமானது என்ன ரிசர்ச் பண்ணாலும் நீங்களே அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சுண்டு பண்ணா யூ வில் ஓன் அப் யுவர் டிசிஷன். அப்போ லாஸ் ஆனாலும் கெயின் ஆனாலும் யூ வில் பி ஏபிள் டு கன்வின்ஸ் யுவர் செல்ஃப். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் அங்கெல்லாம் ஏர்ன் பண்ணிட்டு யாரா சொல்றான்னு எத்தையான்னு போட்டு நிறைய லாஸ் பண்ணி பாவம் அவங்களோட என்டையர் இன்கம் போயிடுச்சு. நிறைய என்ஆர்ஐஸ்லாம் இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அது ஸ்டார்ட் பண்ணுறேன் சொல்லி ஏதாவது ஒரு தேவையான இதில் தேவையில்லாத இதில் போட்டு ஃபுல் ஏர்னிங்ஸும் போயிடுச்சு அவங்க. ஸோ அது ரொம்ப ஹார்ட் ஏர்ன்ட் மணி ஹவு யூ ப்ரொடெக்ட் இஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் ஆஸ் யுவர் ஏர்னிங். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சிரமப்பட்டு ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சிரமப்படணும் டு ரீடைன் அண்ட் க்ரோ யுவர் மணி. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி வாட் இஸ் உங்களோட சொல்யூஷன் சஜஷன் சார்? ஏன்னா நிறைய பேர் வந்து இந்தியாவில் வந்து அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குறாங்க, இல்லை வில்லாஸ்லாம் வாங்குறாங்க. அது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க, இல்லை பேங்கிங்கில் ஒரு டெபாசிட்ஸ் மாதிரி போடுறதோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறது பெட்டரா அப்படின்னு உங்களோட சஜஷன் என்ன? இதில் ரெண்டு விஷயம் இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ரெண்டல் ஈல்டு நம்ம சொல்லுவோம். அதாவது என்னன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புள் பை ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி வாங்கி உங்களோட அப்பா அம்மா இருக்க போறாங்க, உங்களோட சொந்தக்காரங்களே இருக்க போறாங்க, அவங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் வாங்குறது இஸ் வெரி டிஃப்ரெண்ட் டெசிஷன். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரிசர்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல இடம், அவங்களுக்குன்னு ஒரு இடம் வேணுங்கிறதுனால நீங்கள் வாங்கி போடுறது வந்து அது ரொம்ப ஈஸி டெசிஷன். அதில் வந்து ரொம்ப உட்காந்து ரிசர்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேறஸ் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறது இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்க போகிறேன், நான் வந்து எனக்கு வந்து ஹையர் ரிட்டர்ன் கிடைக்கும் அந்த எண்ணத்தில் வாங்குறவங்க வந்து they should think about these two things which are very important. ஒன்று வந்து ரெண்டல் ஈல்டு. ரெண்டல் ஈல்டுனா என்ன? ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, மாசத்துக்கு 20,000 ரூபா ரெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு 2,40,000 ரெண்ட் வருது. சிம்பிள் கால்குலேஷன், 10,000 ரூபா ரெண்ட் வருது, ஒரு வருஷத்துக்கு 1,20,000 இன்கம் யூ ஆர் கெட்டிங் ஆஸ் ரெண்ட். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிஸும் மோரார்லெஸ் எல்லா சிட்டிஸும் பார்த்தீங்கன்னா 2 to 3% தான் ரெண்டல் ஈல்டு. ரெண்டல் ஈல்டு எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? ஆனுவல் ரெண்ட் எவ்வளோ, நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க. நியூமரேட்டர் வந்து ரெண்டல் வந்தது, டினாமினேட்டர் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க. அந்த ஈல்டு பார்த்தீங்கன்னா 2 to 3% தான் அக்ராஸ் த கண்ட்ரி. சில இடத்துல 3.5% இருக்கலாம், சில இடத்துல 1.5% இருக்கலாம். பட் பை அண்ட் லார்ஜ் இட் இஸ் பிட்வீன் 2 to 3%. 2 to 3% வந்து நீங்கள் எஃப்டியோட கம்பேர் பண்ணீங்கன்னா இட் இஸ் மச் 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 லெஸ். ஏன்னா எஃப்டியில் வந்து ஈவன் இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் வெரி வெரி ஸ்ட்ராங் பேங்க், ஈவன் தே வில் பி ஆஃபரிங் 5.5-6% ஃபார் 1 year டெபாசிட். சில பேங்க்ஸ்லாம் 6.5%, 7% அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த 7%க்கும் இந்த 2% நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி இட் லுக்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் விச் யூ ஷுட் ஃபேக்டர் இஸ், நீங்கள் அது மாதிரி போடுற பைசா வந்து வில் இட் க்ரோ
will it become 1 lakh நீங்க சொல்றது வந்து will it become 5 lakhs 10 lakhs later? FDI வச்சிருந்தீங்கன்னா ஆகாது. ஏன்னா அந்த அது வந்து it will have its own delta growth. whereas ப்ராப்பர்ட்டியில வந்து டிபெண்டிங் ஆன் தி சப்ளை டிமாண்ட் அப்ரிசியேஷன் நிறைய. ஸோ அதை வந்து எப்படி நம்ம பார்க்கணும்னா கேபிட்டல் கெயின்ஸ்னு பார்க்கணும். அந்த கேபிட்டல் கெயின்ஸ்னா என்ன, நீங்கள் எந்த வேலையில் விற்கிறீங்களோ, நீங்கள் எந்த வேலையில் வாங்குனீங்களோ அந்த கெயின் ப்ராஃபிட் எவ்வளோ வந்ததுங்கிறது தான் கேபிட்டல் கெயின்ஸ். அந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்லாம் கூட இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து என்ஆர்எல்லாம் ஷுட் கிளியர்லி ஸ்டடி தட் பிகாஸ் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் ஆயிருக்கு. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து. ஸோ கேபிட்டல் கெயின்ஸுங்கிறது வந்து சம்டைம்ஸ் வந்து இட் பி மச் ஹையர் தேன் யுவர் ரெண்டல் ஈல்டு ஆர் யுவர் எஃப்டி ரிட்டர்ன். அது ஒரு ஃபேக்டர். ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நான் ஐ வாஸ் கோயிங் த்ரூ அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சென்செக்ஸ் வந்து 2000 எவ்வளோ இருந்தது, 2024 எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் க்ரோன் மல்டிபிள் டைம்ஸ். CAGR growth of Sensex in the last 10 years is something like 15-16%. ஸோ ஒரு ஸ்டாக் வாங்கி ஒருத்தன் வந்து மறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டாக் வாங்கி ஒரு 10 வருஷம் நல்ல ஸ்டாக் வாங்கி அவன் எங்கே வச்சோன்னு தெரியல, எந்த இதில் வச்சோன்னு தெரியல, மறந்து போயிருந்தா இன்னைக்கு அவன் இன்வெஸ்ட் பண்ண 1000 ரூபா இல்லை பிகம் 1 crore. அந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு ஸ்டாக். பட் ஆனால் ரிஸ்க் இருக்காது. ஸோ ரிஸ்க் ஆல்வேஸ் இஸ் தேர் இன் எனி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். ஸோ நீங்கள் கேட்குற இந்த ப்ராப்பர்ட்டி கேள்வி வந்து இதெல்லாம் தான் முக்கியமான ஃபேக்டர்ஸ். ரெண்டல் ஈல்டு, கேபிட்டல் கெயின்ஸு, எதுக்காக வாங்குகிறோம், டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்து. சில கண்ட்ரீஸ்லாம் வந்து டேக்ஸ் ரேட் ரொம்ப கம்மி ஆர் இருக்கவே இருக்காது. மிடில் ஈஸ்ட்லாம் டேக்ஸ் கிடையாது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன் வில் பி ஃபார் மோர் தேன் திஸ். இங்கே நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க, பட் தென் டேக்ஸும் பே பண்ணுவீங்க. 30% டேக்ஸ், ஹையர் ப்ராக்கெட்டில் 30% டேக்ஸ் ப்ளஸ் சர்சார்ஜ் ப்ளஸ் மெனி அதர் திங்ஸ். ஸோ 37-38% அதெல்லாமும் யூ ஷுட் ஃபேக்டர் வென் யூ ஆர் கால்குலேட்டிங் தி அல்டிமேட் ஈல்டு. மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அகைன் a குட் இன்வெஸ்ட்மெண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30%, 35%, 40% ரிட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க சார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பட் தே ஃபைனலி இன்வெஸ்ட் இன் மிக்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். உங்களோட ஆப்பிடைட் எதை பொறுத்து. அது வந்து என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்னு வாங்க மாட்டீங்க. தே வில் பி இன்வெஸ்டிங் இன் மல்டிபிள் ஸ்டாக்ஸ். ஒரு டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ரிஸ்க் இருக்கு. ஸோ யூ ஆர் சேஃப் பிகாஸ் ஒரு ஸ்டாக் மேலே போகிறதுனால கீழே போகிறதுனாலையும் உங்களோட ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. அவங்களோட மிக்ஸ் மாற்றிட்டே இருப்பாங்க. அதை பொறுத்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து 30%, 40% எதுலையுமே உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் வந்திருக்காது. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அதை வந்து டெய்லி மார்க்கெட் ஸ்டடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. வேறு ஸ்டாக்ஸ்னா நம்மளே வந்து ஒரு கேர் எடுத்து பார்க்கணும். ஸோ அந்த ரிஸ்க்கும் இருக்கு நமக்கு. அந்த ரிஸ்க் கரெக்ட். அண்ட் பேங்க் டெபாசிட்ஸ் நீங்கள் வந்து இப்போ நிறைய சமயத்தில் வந்து பீப்புள் ஆர் வரிட் பேங்க்ஸ்லாம் சேஃபாக இந்தியாவில். ஏன்னா வெளிநாட்டில் லைக் 2008 கிரைசிஸ்லாம் நிறைய அமெரிக்கன் பேங்க்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் கூட யூஎஸ்லாம் கோவிட்க்கு அப்புறம் வந்து சம் பேங்க்ஸ் டிட் சஃபர் அ லாட். இந்தியாவோட பேங்க்ஸ் பற்றி உங்களோட சஜஷன் ஆர் ஃபீட்பேக் என்ன சார்? இஸ் இட் சேஃப் டு இன்வெஸ்ட் இன் பேங்க் டெபாசிட்ஸ்? See, Indian banking வந்து one of the very very strong banking system we have in India. இது நான் ஏன் சொல்கிறேன்னா லாஸ்ட் ஒரு 37 வருஷமா ஐ பீன் இன் தி பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ். நம்ம சென்ட்ரல் பேங்க் இந்தியாவில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விச் இஸ் அ சென்ட்ரல் பேங்க் விச் ஆக்சுவலி ரெகுலேட்ஸ் ஆல் த பேங்க்ஸ். அவங்க தான் வந்து பாஸ் மாதிரி, எல்லா பேங்க்ஸ்க்கும் அவங்க தான் பாஸ். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய இந்த இன்டர்நேஷ்னல் பேங்க்லாம் ஏன் கொலாப்ஸ் ஆச்சு, எதனால அவங்க இழுத்து மூட வேண்டிய நிலைமை வந்தது, அதெல்லாம் பார்த்து ஸ்டடி பண்ணி கண்டினியூஸ்லி தே கீப் சேஞ்சிங் தேர் ரெகுலேஷன். இந்த ரெகுலேஷன் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணும்போது இந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி ஆகணும். அது சாய்ஸே கிடையாது பேங்க்ஸுக்கு. அவங்க பண்ணலைன்னா அவங்களுக்கு பெனல்ட்டி வரும். அவங்க சென்ட்ரல் பேங்க் வந்து நாளிலேருந்து நீங்கள் இந்த பிஸ்னஸே பண்ணக்கூடாதுங்கிற அளவு கூட தே கேன் புட் அ ஸ்டாப் டு தி பேங்க். ஸோ பேங்கர்ஸ்லாம் வந்து ஆஸ் பேங்கர்ஸ் வி ஆர் ஆல்வேஸ் வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் கம்ப்ளைங் வித் ரெகுலேஷன்ஸ். ஸோ இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கோம்னா சேஃபாக இருக்கிறதுக்காக நிறைய ஸ்டாச்சுட்டரி there is something called SLR, CR, statutory liquidity ratio, cash reserve ratio. இந்த மாதிரி வந்து கம்பல்சரி RBI என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ 100 ரூபா டெபாசிட் ரைஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த 100 ரூபாய் நீங்கள் போய் லோனாக கொடுக்க முடியாது. சில இதை வந்து நீங்கள் வந்து இந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் அதை செட் அசைட் பண்ணணும், அதை தனியாக எடுத்து வச்சிருக்கணும். பாக்கியை தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில் லெண்டிங் ஆக்டிவிட்டியில் போடலாம். எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க? ஈவன் இஃப் சம்திங் ஹேப்பன் திஸ் மணி வில் பி அவைலபிள் டு பே பேக் தி deposit holders. See, பேங்கை பொறுத்த வரைக்கும், எனி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் equity holders are the most risk takers.
அதுக்கப்புறம் ப்ரெஃபரன்ஸ் ஈக்விட்டி ஹோல்டர்ஸ், அவங்க வந்து சம் போர்ஷன் வில் பி ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன் இருக்கும், சம் போர்ஷன் வில் பி ஸ்பெகுலேட்டிவாக இருக்கும். அதுக்கு டெட் ப்ரொவைடர்ஸ், டெட் ப்ரொவைடர்ஸில் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸும் வரலாம், இண்டிவிஜுவலும் வரலாம். இண்டிவிஜுவல் வந்து டெபாசிட் போடுறாங்கன்னா இஸ் ப்ரொவைடிங் டெட் டு தி பேங்க். டெட் ப்ரொவைடர்ஸை வந்து அவங்களோட மணியை பாதுகாக்கிறதுக்கு வந்து முக்கியமான பணி வந்து ஆர்பிஐயோட பணி. தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஜாப்ஸ் டு சேஃப்கார்டு டெபாசிட் ஹோல்டர்ஸ். அதுக்கு வந்து பேங்க் வந்து எப்பவும் when they are trying to overdo something, when they are trying to be more aggressive, ரெகுலேட்டர் வந்து கண்ணில் விளக்கண்ணை விட்டு பார்த்துட்டே இருப்பான். இந்த பேங்க் வந்து சரியா பண்ணல, இவன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுறான்னா they will come back immediately and put a block on you to say that you behave well, otherwise we will come and punish you. அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட்டாக சூப்பர்விஷன்லே இருக்கிறதுனால இந்தியன் பேங்கிங் ஹஸ் ரியலி பிகம் வெரி வெல். That is one point. Second, India on the technology has really come up in a big way. India, the technology is today helping also the bankers to manage their resources very well, to bring up more productivity, to bring up more. So they are becoming more and more profitable. They are very, very conscious as to where to put money, who to give money. Bureaus are helping. நம்ம பியூரோ வந்ததுனால யார் நல்ல கஸ்டமர், யார் நல்ல கஸ்டமர் இல்லை. ஸோ முன்னாடி 100 ரூபா கொடுத்தா ஒரு 2 ரூபா என்பிஐ இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே கம்மி என்பிஐ தான் ஆகுது. ஏன்? பிகாஸ் ஆஃப் கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் அவைலபிள். ஸோ யூ ஆர் ஏபிள் டு அசஸ் வெரி வெல். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பேங்கர்ஸோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெகுலேட்டர்ஸும் தே ஆர் கம்மிங் அண்ட் ஹெல்பிங் பேங்க்ஸ் டு ரன் இன் அ கரெக்ட் வே. ஒரு கார்ட் ரெயில் மாதிரி போட்டு தே ஆர் protecting the deposit holders interest. அதனால கண்ணை மூடிட்டு deposit, I mean NRIs வந்து they can sleep peacefully. One way to assess whether a bank is a good bank or a bad bank, you need to look at some of the important financial parameters. Rating is one way of assessing. Rating institutionsலாம் இருக்குல்ல, அவங்க வந்து ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க, AAA, AA, B, BBB, BBB அந்த மாதிரி. that is one indicator of the இது. Second indicator capital adequacy, எவ்வளோ தூரத்துக்கு கேபிட்டல் இருக்கு பேங்க்ல. மூணாவது வந்து அவங்களோட என்பிஏ ரேஷியோஸ்லாம் எப்படி இருக்கு. நாலாவது எந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்குறாங்க. சம் பேங்க்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் சர்வீஸ் போராக இருக்கலாம் ப்ராபபிளி. ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் ஃபார் சம்படி டு அசஸ். உங்களோட இந்த அட்வைஸால வந்து என்ஆர்எஸ்க்குலாம் நல்ல பெனிஃபிட் வந்திருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்கள் டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஷர் ஹேவிங் யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி ஆனந்த். சேம் இயர். எனக்கும் டாக்கிங் டு யூ இஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர். அண்ட் டெஃபினட்டாக இதனால் என்ஆர்எஸ்லாம் பயனடைவாங்கன்னா அதை விட மகிழ்ச்சி வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா நம்மலாம் அந்த ஊரில் இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கிடைக்குமான்னு நம்ம பார்த்துருந்ததுக்கு வந்து இப்போ நிறைய அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுங்கிறது ஒரு நல்ல ஒரு. ஐ எம் ஷுவர் லாட் ஆஃப் யங் பீப்புள் ஹூ ஆர் ஸ்டேயிங் அவுட் சைட் ஆஃப் இந்தியா who may not be financially savvy, அவங்களுக்குலாம் ஐ திங்க் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் நீங்கள் ஆரம்பிக்கிற இந்த இனிஷியேட்டிவ்லாம் வந்து ஐ எம் ஷூர் இட் வில் கோ a very long way in them getting the right advice and right information about how to use the hard earned money. I think I wish you all the very best in your endeavor, and I wish more and more NRIs get benefit out of your initiative. Thanks Anand, thanks. ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி. Thank you sir.